पार्वतीपतये हर हर महादेवा गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेय स्वामी की जय. நமஸ்காரம். என்னோட பேரு பர்ஷினி. என்னோட பேரு ஷாலினி. இன்னைக்கு நாங்க ராமரை பத்தி பாடுவோம், பேசுவோம் அண்ட் வால்மீகி எழுதின சங்கேப ராமாயணமும் சொல்லுவோம். நாங்க இன்னைக்கு இங்கிலீஷ், தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட்ல பேசுவோம். அதுக்கப்புறம் தமிழ், அவழி, தெலுங்கு அண்ட் சான்ஸ்கிரிட்ல பாடுவோம். श्री विघ्नेश्वरं नत्वा सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत रामचंद्रं वंदित्वा सरस्वती देवीं च संस्कृत मातरं प्रणम्य सर्वान् गुरून् ज्येष्ठान् श्रद्धापूर्वकं संस्मर्य वयम् अत्र किञ्चित् संक्षेप रामायणस्य विषये विज्ञापनं कर्तुम् अत्र सम्मिलिताः. Thank you to Lokakshema Satsang for this opportunity. நாங்க இதை தப்பா சொன்னா ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க. நம்ம இப்போ ஆதிசங்கர் அத்வைத் ஆசிரம் ஃப்ளாரிடால இருக்கோம். இங்க நிறைய கணபதிலாம் இருக்கா. நம்ம முதல்ல கணேஷாவை இன்வோக் பண்ணலாம். भजमानस विघ्नेश्वर मनीषम् भजमानस विघ्नेश्वर मनीषम् भजमानस विघ्नेश्वर मनीषम् भज पूर्वाभरण सगन गणेशम् भजमानस विघ्नेश्वर मनीषम् भज पूर्वाभरण सदन गणेशम् भजमानस विघ्नेश्वर मनीषम्. गजवदनं दुरितोग्रविनाशम् गजवदनं दुरितोग्रविनाशम् गजवदनं दुरितोग्रविनाशम् गदशवनं शतशूलनिकाशम् गदशवनं शतसूर्यनिकाशम् भजमानस विघ्नेश्वर मनीषम् भज पूर्वाभरण सदन गणेशम् भजमानस विघ्नेश्वर मनीषम्. वरदं जनशरणं भयहरणं वरदं जनशरणं भयहरणं वरमुनिमानस भावविहरणं वरदं जनशरणं भयहरणं वरमुनिमानस भावविहरणं वनफलरसन ततो भवकरणं वनफलरसन ततो भवकरणं वनफलरसन ततो भवकरणं वनतुलसी दलपूजित शरणं वनतुलसी दलपूजित शरणं भजमानस विघ्नेश्वर मनीषम् भज पूर्वा
समर्पण सदन गणेशं भजमानस विघ्नेशमनीशम् நம்ம இன்னைக்கு ஆதிசங்கர் அத்வைத ஆசிரமத்துல உட்கார்ந்து இருக்கோம். இங்க நிறைய குரு இருக்கா. ஆதிசங்கரா இருக்கார், தட்சிணாமூர்த்தி இருக்கார், தத்தாத்ரேயர் இருக்கார். அத்வைத குரு பரம்பரா ஓட பிரதம குருஸ் வந்து நாராயணா அண்ட் சிவா. இதுதான் தெய்வ குரு பரம்பரா. அதுக்கப்புறம் ரிஷி குரு பரம்பரால வசிஷ்டர் தான் பிரதம குரு. அவர் வந்து ராமரோட குலகுருவும். இப்போ நாங்க அத்வைத குரு பரம்பரா ஸ்லோகம் சொல்றோம். गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः. सदाशिवसमारम्भाम् शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्ताम् वन्दे गुरु परम्पराम्. नारायणम् पद्मभुवम् वसिष्ठम् शक्तिम् च तत्पुत्र पराशरम् च व्यासम् शुकम् गौडपादम् महान्तम् गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यम् श्रुति स्मृति पुराणानाम् आलयम् करुणालयम् नमामि भगवत्पादम् शङ्करम् लोकशङ्करम्. अपार करुणा सिन्धुम् ज्ञानदम् शान्तरूपिणम् श्रीचन्द्रशेखर गुरुम् प्रणमामि मुदान्वहम्. भारती करुणापात्रम् भारती पदभूषणम् भारती पदमारोढुम् भारती तीर्थमाश्रये. वागर्थाविव सम्पृक्तौ वागर्थ प्रतिपत्तये जगतः पितरौ वन्दे பார்வதி பரமேஸ்வரோ. நம்ம ஆதிசங்கர அத்வைத ஆசிரமம்ல உட்கார்ந்து இருக்கோம் ஃப்ளாரிடால. நம்ம ஒரு குரு மேல ஒரு ஸ்துதி பண்ணலாம். அவரும் ராமர் மாதிரியே வாழ்ந்தார். நம்ம மனசுக்கு என்ன வருது ராமர் பத்தி சிந்தனம் பண்ணா? ராமர் பத்தி சிந்தனம் பண்ணா அவர் ஒரு கோதண்ட பாணி. ராமஹ தர்ம புருஷக. ராமர் மாதிரி இன்னொரு குரு இருந்தார். அவரும் வந்து தர்மத்தோட மார்க்கத்திலே நடந்தார். சனாதன தர்மத்துல ஒரு ரொம்ப முக்கியமான மகா வாக்கியம் இருக்கு. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதஹ. தர்மா ப்ரொடெக்ட்ஸ் தோஸ் ஹூ ப்ரொடெக்ட் த தர்மா. இந்த மார்க்கத்தில் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ராமரும் இந்த குருவும் இந்த தர்ம மார்க்கத்திலே நடந்தா. தர்மத்தையே பேசினா. இந்த உலகத்தை இன்ஸ்பயர் பண்ணா. நம்மளோட அத்வைத குரு பரம்பரால 20th centuryல ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி நிறைய பேர் கைட் பண்ணாரு, இன்க்ளூடிங் த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் திஸ் ஆஷ்ரம். இப்ப நம்ம அந்த கோதண்ட பாணி மாதிரியே தர்ம மார்க்கத்துல வாழ்ந்த மகா பெரிவா பத்தி ஒரு பாட்டு பாடு. கோதண்ட பாணியை போதண்டத்தை கையில் ஏந்தி தர்மத்தை காக்க வந்த தாபோனிதியே. கோதண்ட பாணியை போதண்டத்தை கையில் ஏந்தி தர்மத்தை காக்க வந்த தாபோனிதியே. கோதண்ட பாணியை போதண்டத்தை கையில் ஏந்தி தர்மத்தை காக்க வந்த தாபோனிதியே. காமகோட்டி பீடத்தின் பெருமையை செழிக்க செய்த காமகோட்டி பீடத்தின் பெருமையை செழிக்க செய்த சந்திரசேகர சரஸ்வதியே. காமகோட்டி பீடத்தின் பெருமையை செழிக்க செய்த சந்திரசேகர சரஸ்வதியே. தனி பெருமை வாய்ந்தவரே கோதண்ட பாணியை
போல் தண்டத்தை கையில் ஏந்தி தர்மத்தை காக்க வந்த காப்போனிதியே. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர 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 சங்கர. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ராமாயணம் சொல்லறதுக்கு முன்னாடி ராமர், ஹனுமான் அண்ட் வால்மீகி மேல ஸ்லோகம் சொல்லறதும் பாரம்பரியம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாः பதயே நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீஷமக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம். புத்திர்பலம் யசோதைர்யம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்யாம் வாக்படித்வம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராக்ஷரம் ஆருஹ்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். ராமாயணம் ராமரோட அயனம். உத்தராயணம், தட்சிணாயனம் மாதிரி ராமரோட அயனம், அவரோட ஜேர்னி பத்தி பார்க்கலாம். நிறைய கண்ட்ரிஸ் ராமாயணத்தை அவளோட நேஷனல் எபிக்கா டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ராமாயணம் நிறைய லாங்குவேஜஸ்ல இருக்கு. பெங்காலி, தெலுங்கு, கன்னடா, மராட்டி, துளசிதாஸோட அவடி லாங்குவேஜ் ஹிந்தி மாதிரியே இருக்கும். ஒரியா, ஜாப்பனீஸ்ல கூட இருக்கு. கண்ட்ரீஸ்லயும் இருக்கு. தாய்லாந்து, லாவோஸ் ராமாயணத்துல லக்ஷ்மணா தான் ஆக்ஷன் ஹீரோ. கம்போடியன் ராமாயணா ஒரு நேஷனல் எபிக். மலையாளம், தமிழ் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ். அனந்த ராமா, சனாதன ராமாயணா எவ்வளோ டிஃப்ரெண்ட் ராம பக்தாஸ் ஓவர் தி யுகா. ஆதிசங்கரா சொல்றார், பிரம்ம சத்யம் ஜகத் மித்யா ஜீவோ பிரம்மைவ நா பரா. எல்லாமே மாயதான் இந்த உலகத்துல. அது இந்த திரோதான கரீஸ்வரி தான் படைக்கிறா. தியாகராஜா ஒன் ஆஃப் ராமாஸ் கிரேட்டஸ்ட் பக்தாஸ் சொல்றான், மருகேலரால மருகு இந்த ஸ்கிரீன் பின்னாடி ஒழிஞ்சிருக்கிற ராமாவை நன்னு ப்ரோவோ என்ன ப்ரொடெக்ட் பண்ணு அன்னீன் இவன் ஊச்சோ. இந்த உலகத்துல எல்லாமே ராமர் தான். இப்போ தியாகராஜாவோட வேர்ட்ஸ்ல நம்ம மருகேலரா பாடலாம். மருகேலரா ஓ ராகவா, மருகேலரா ஓ ராகவா, மருகேலரா ஓ ராகவா, மருகேலரா ஓ ராகவா, மருகேலரா ஓ ராகவா.
ராகவா అన్నీవనుచు అంతరంగమున అన్నీవనుచు అంతరంగమున దిన్నగా వేదకి తెలిసి కొంటినయ్యా అన్నీవనుచు అంతరంగమున దిన్నగా వేదకి తెలిసి కొంటినయ్యా నిన్నే గారి మరి నేనజాల నొరుల నిన్నే గారి మరి నేనజాల నొరుల నిన్నే గారి మరి నేనజాల నొరుల నన్ను ప్రోమయ్య త్యాగరాజనుత నిన్నే గాని మరి నేనజాల నొరుల నన్ను ప్రోమయ్య త్యాగరాజనుత మరుగేలరా ఓ రాఘవా మరుగేలరా ఓ రాఘవా நம்ம இப்போ வால்மீகி ராமாயணத்தை எழுதினதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னு பார்க்கலாம். அந்த மாயைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த ராமரை எப்படி கண்டுபிடிச்சாருன்னு பார்க்கலாம். ராமாயணம் தான் ஆதி காவியம் அண்ட் வால்மீகி தான் ஆதி கவி. கிமர்த்தம்? வால்மீகி ஒரு ரிஷி ஆகிறதுக்கு முன்னாடி அவரும் ஒரு வேடனா தான் இருந்தார். அவர் பேரு ரத்னாகரஹ. அவர் எப்பவுமே சிந்தனம் பண்ணியிருந்தார் அந்த பெர்ஃபெக்ட் கம்ப்ளீட் மேன் பத்தி. நம்மள அந்த இந்தியா அட்வர்டைஸ்மெண்ட் பத்தி கேள்விப்பட்டிருப்போமே, ரேமண்ட் த கம்ப்ளீட் மேன். ஒரு நாளைக்கு வால்மீகி தமசா நதி தீரத்துல இருக்கும் போது ஒரு புருஷ கிரௌன்சா பேர்ட் அண்ட் ஒரு ஸ்திரீ கிரௌன்சா பேர்ட் பார்த்தாரு. கிரௌன்சா பேர்ட் வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஃபார் த டீப் பாண்ட் ஷேர்ட் பிட்வீன் த புருஷா அண்ட் த ஸ்திரீ. இந்த பாண்ட் எப்படின்னா, ஒரு பட்சி மரணம் அடைஞ்சிருக்குன்னா இன்னொரு பட்சி அந்த துக்கத்திலே மரணம் அடைஞ்சிரும். உடனே வால்மீகி பார்த்தார் ஒரு கிரௌன்சா பேர்ட அந்த வேட வந்து கொல்லறான். உடனே வால்மீகிக்கு தெரிஞ்சது அந்த இன்னொரு கிரௌன்சா பேர்டு துக்கத்திலையும் மரணம் அடைஞ்சிரும். ஆனால் வால்மீகி துக்கத்திலையும் குரோதத்திலையும் அந்த வேலை சபிச்சார். அவர் சபிச்சது ஒரு மெட்ரிக் வேலை சவுண்ட் ஆச்சு. அவர் சொன்னார், மானிஷால பிரதிஷ்டிதாம் த்வம் அகமஹ சாஸ்வதீஹ சமாஹ யத் க்ரௌஞ்ச மிதுனாலேகம் அவதீஹி காமமோகிதம். In English, it translates to, "Oh hunter, you killed a bird when it was least expecting it. Thus, you shall suffer consequences for the rest of your life." வால்மீகி மகரிஷி இந்த சாபத்தை கொடுத்துட்டு சிந்தனம் பண்ணினாரு. நான் ஏன் இப்படி பண்ணினேன், என்ன ஓவர் கம் பண்ண வச்சு என்ன இப்படி சொல்ல வச்சது? அந்த வேடம் வந்து அவனோட தர்மத்தை தான் நான் ஆச்சரணம் பண்ணிட்டு இருந்தான். மத்தவாளோட துக்கத்துல எனக்கு சந்தோஷம் இருக்கா? ஏன் இந்த உலகத்துல எல்லாரும் தப்பு பண்ணிட்டே இருக்கும்? யார் இங்க பெர்ஃபெக்ட் மேன்? இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் வால்மீகி சிந்தனம் பண்ணார் about the nature of some sorrow, compassion and ethical treatment of all living beings. அப்பதான் அவர் சிந்தனம் பண்ணினார், யார் இந்த perfect man with all these virtues? அப்போ நாரதர் அங்க வரார். நாரதர் வால்மீகி கிட்ட சொல்றார், கவலைப்படாதீங்க மகரிஷி, இந்த உலகத்துல எல்லாம் ஒரு ரீசன்காக தான் நடக்கும். நீங்க சொன்ன ஸ்லோகம் வந்து ஒரு மெட்ரிக் சந்தஸ்ல இருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் எவர் ஸ்லோகா. அகைன் இதுதான் ஃபர்ஸ்ட் எவர் சான்ஸ்கிரிட் ஸ்லோகா. இந்த ஸ்லோகம் தான், இந்த ஸ்லோகத்தோட சந்தஸ் அனுஷ்டுப் சந்தஸ். இதுதான் இந்த ஸ்லோகா பேஸ்ட் ஆஃப் பண்ணி தான் வால்மீகி என்டையர் ராமாயணம் கம்போஸ் பண்ணியிருக்கான். இதனால தான் ராமாயணம் ஆதி காவியம் அண்ட் வால்மீகி தான் ஆதி கவி. அனுஷ்டுப் சந்தஸ் தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட்
காமன் சந்தஸ் சம்ஸ்கிருதத்துல. இன்னும் கொஞ்சம் ஸ்லோகாஸ் அனுஷ்டுப் சந்தஸ்ல லலிதா சஹஸ்ரநாமம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் அண்ட் பகவத்கீதா. அனுஷ்டுப் சந்தஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து 4 பாதாஸ் இருக்கும் ஈச் ஸ்லோகால, அண்ட் ஈச் பாதால 8 அக்ஷராஸ் இருக்கும். ஸோ டோட்டல் ஆஃப் 32 அக்ஷராஸ் இருக்கும் ஈச் ஸ்லோகால. Talking about chandas, Gayatri Chandasu இன்னொரு கைண்ட் ஆஃப் சந்தஸ். காயத்ரி சந்தஸ் தான் வேத மாதா. காயத்ரி மந்திரம் ராமாயணத்துல எம்பெட்டடா இருக்கு. ராமாயணத்துல 24,000 ஸ்லோகாஸ் இருக்கு. எவ்ரி 1000th ஸ்லோகா ஓட ஃபர்ஸ்ட் அக்ஷரம் வந்து காயத்ரி மந்திரத்தோட அக்ஷரம். இதனால ராமாயணம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். கிருஷ்ணரும் பகவத்கீதையில சொல்றாரு, பிருஹத் சாம ததா சாம்னாம் காயத்ரி சந்தசாமஹம். கிருஷ்ணர் சொல்றார், among the chandas I am Gayatri. Gayatam trayate iti Gayatri. Gayatam அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்றது, திராயத்தே ப்ரொடெக்ஷன், இதி தஸ் காயத்ரி அந்த மந்திரத்தோட பேரு. காயத்ரி மந்திரம் சொன்னா அது இந்த சேனலை ப்ரொடெக்ட் பண்ணும். லௌகீக சம்ஸ்கிருதத்துல காயத்ரி மந்திரம் யோ தேவ சவிதாஸ்மாகம் தியோ தர்மா விகோச்சராஹ பிரேரயேத் தஸ்ய யத்பர்கஹ தத்வரேண்யமுபாஸ்மஹே. இந்த காயத்ரி மந்திரம் எல்லாருமே சொல்லலாம். சர்ப்ரைசிங்லி நாங்கள் இந்த ஹரிகதா பண்ணோம் சிந்தனம் பண்ணும் போதுதான் எங்களுக்கு இந்த மந்திரத்தோட உபதேசமாச்சு. காயதாம் திராயத்தே இது காயத்ரி. ராமாயணத்துல இருக்கிற காயத்ரி மந்திரம் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும். ராமாயணம் தான் வந்து the source and inspiration for many poetical works. மகாபாரதம் தான் source of many of the காவியாஸ். நம்ம ராமாயண இதிகாசத்திலிருந்து என்ன கத்துக்கலாம்? நம்ம இந்த டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ் கிட்ட இருந்து எப்படி நம்ம லைஃபை லிவ் பண்ணணும்னு கத்துக்கலாம். ஸ்ரீராமர் கிட்ட இருந்து என்ன கத்துக்கலாம்? எப்படி நம்ம அம்மா அப்பா சொல்றத மறுப்பு இல்லாம கேட்கணும், எப்படி ஒரு தார்மிக் லைஃப் லீட் பண்ணணும். நம்ம ராமர் மாதிரி ஒரு தார்மிக் லைஃப் லீட் பண்ணா எல்லாரும் நம்மள ஃபாலோ பண்ணுவா. எப்படி விபீஷணர் அவனோட ஓன் அண்ணா ராவணன் வந்து அதர்மம் பண்றான்னு சொல்லிட்டு ராமரோட தர்ம மார்க்கத்தை ஜாயின் பண்ணினான். அந்த மாதிரி நம்ம பரதன் கிட்ட இருந்து எப்படி ஒரு நல்ல பிராதாவா இருக்கணும்னு கத்துக்கலாம். பரதன் எப்படி அவரோட எல்லா அண்ணாஸ்க்கும் எவ்வளவு கேரிங் அண்ட் லவ்விங்கா இருந்தான். மகாபெரிவா சொல்றா, யாரா சிப்ளிங்ஸ் சண்டை போட்டா அவ ராமாயணம் படிக்கணும்னு. நம்ம ஹனுமான்கிட்ட எப்படி பக்தியா இருக்கணும்னு கத்துக்கலாம். அவர் அம்மாட்டையும் ராமர்ட்டையும் எவ்வளவு பக்தியா இருந்தார். அதுக்கப்புறம் நம்மளோட சீதா மாதாட்டேருந்து கத்துக்கலாம். அவர் எவ்வளவு பக்தியா இருந்தார் ராமர்கிட்ட. அந்த பவர் அவ பதிவிரதா. ராமாயணத்துல நிறைய சூக்ஷ்ம விஷயாக சந்தி காயத்ரி மந்திரம் மாதிரியே. அதை தவிர நம்ம ராமாயணத்துல இருந்து எப்படி ஃபேமிலி மேட்டர்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணும் அண்ட் மேனேஜ்மெண்ட் லெசன்ஸ் எல்லாம் கத்துக்கலாம். ஓகே, இன்னைக்கு டாபிக் சங்கேப ராமாயணம். கிமர்த்தம்? நம்மளோட ஆத்துல கிருஷ்ணர் எப்படி செலிப்ரேட் பண்றோம், அவரை எவ்வளவு டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ்ல செலிப்ரேட் பண்றோம். லட்டு கிருஷ்ணா, நவநீத கிருஷ்ணா, ராதையோடு இருக்கிற கிருஷ்ணா, நந்தகோபாலனோடு இருக்கிற கிருஷ்ணா, இந்த மாதிரி எவ்வளவு ஃபார்ம்ஸ் செலிப்ரேட் பண்றோம். நம்ம நவராத்திரி அப்போ கிருஷ்ணருக்காகவே 2 படி வைக்கணும். அதே மாதிரி நம்ம ராமரையும் செலிப்ரேட் பண்ணோம். அவர் எவ்வளவு தார்மிக் லைஃப் வாழ்ந்தார். நம்மளால பிரதிதினம் சம்பூர்ண ராமாயணம் சொல்ல முடியலன்னா அட்லீஸ்ட் சங்கேப ராமாயணமாவது சொல்லணும். ஆஃப்டர் ஆல் அது கண்டென்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த என்டையர் ராமாயணம் தானே. ராமாயணத்தோட பலஸ்ருதியில சொல்றது, இதம் பவித்ரம் பாபக்னம் புண்ணியம் வேதேஷ சங்கீதம். காயத்ரி மந்திரம் தான் வேத மாதா. காயத்ரி மந்திரம் வந்து ராமாயணத்துல எம்பெடடா இருக்குது. அதனால ராமாயணம் வந்து வேதாவோட equivalent. இன்னொரு டிவைன் இன்டர்வென்ஷன். நாங்க இந்த ப்ரோக்ராம் எங்களோட ஆத்து நியூ ஜெர்சியிலேருந்து பண்ணறதா இருந்தோம். ஆனா அந்த ஈஸ்வரனோட கிருபால நாங்க இப்போ ஃப்ளாரிடால ஆதிசங்கரா அத்வைதாசிரம்ல உட்கார்ந்து இருக்கோம்.
ஈஸ்வர டிசைட்ஸ் வாட்ஸ் குட் ஃபார் அஸ். அந்த பரபிரம்மம் தான். இந்த எப்படி நாராயணா எப்பவுமே அவரோட அனந்த சயனத்துல சிவான ஆனந்த தாண்டவம் ரசிச்சுட்டு இருப்பார். அதே மாதிரிதான் சிவாவும் எப்பவுமே ராமர் பத்தி சிந்தனம் பண்ணிட்டு இருப்பார். நம்ம இப்போ ஒரு புஜங்கேஸ்வர லிங்கம் மேல உட்கார்ந்துட்டு இருக்கோம். மேபி அவருக்கே ராமரை பத்தி கேட்கணுமா இருந்திருக்கும். கரெக்ட். சிவா எப்பவுமே இந்த தார்மிக் லைஃப் ஆஃப் ராமா பத்தி தான் மெடிடேட் பண்ணிட்டே இருப்பார். துளசிதாசர் சம்ஸ்கிருதத்துல ராமாயணம் எழுதும் போது அடுத்த நாள் அவர் எழுதின பேம்ப்ளெட்ல எல்லாம் காணாம போயிடுது. அவர் நிறைய தடவை எழுதி பார்த்தார், ஆனா பிரதி தினம் அது காணாம போயிடும். அதனால அவர் சிவாட்ட போய் கேட்டார் என்ன ஆகுதுன்னு. அப்போ சிவா சொல்றார், எல்லாரும் சம்ஸ்கிருதத்தில் தான் எழுதுறான், ஆனா நிறைய பேர் சம்ஸ்கிருதம் புரியல. அந்த டைம்ல எல்லாருக்கும் ராமாயணத்தோட பாவம் எமோஷன் கிடைக்கணும், அதனால நீ உன்னோட லோக்கல் லாங்குவேஜ் அவதியில எழுதுன்னு சிவா துளசிதாசர்கிட்ட சொல்லினார். உடனே துளசிதாசர் அவதியில எழுதினார் ராமாயணத்தை. உடனே அங்க இருக்கிற ஜனால எல்லாரும் சொன்னான், இல்ல இது கண்டிப்பா தப்பு, சம்ஸ்கிருதத்தில் தானே எல்லாம் எழுதணும், நீயே அவதியில எழுதியிருக்க. உடனே சிவாவே அந்த ராமாயணத்து மாதிரி எழுதினார், சத்யம் சிவம் சுந்தரம். கோஸ்வாமி துளசிதாசர் அவரோட ஃபேமஸ் ஸ்ரீ ராமஸ்துதி which is a part of the விநாயக பத்திரிகையில இந்த பாட்டு பாடுறார். இதி வததி துளசிதாச சங்கர சேஷ முனி மனரஞ்சனம். துளசிதாசர் ராமரை பிரைஸ் பண்றாரு, எப்படி அந்த சிவா சங்கராவே உன்னை பத்தி எப்பவுமே சிந்தனை பண்ணிட்டு இருக்காருன்னு. श्री रामचंद्र कृपालु भज मन हरण भव भय दारुणं नव कंजलोचन कंज मुख कर कंज पद कंजारुणं श्रीराम इति वदति तुलसीदास शंकर शेष मुनि मनरंजनम मम हृदय कंज निवास कुरु कामादि खलदल गंजनम श्रीराम மேபி இதனால்தான் இங்க இருக்கிற பவர்ஃபுல் புஜங்கேஸ்வரா அவர் 2 ஹியூஜ் ருத்ராட்ச மரம் அண்ட் ஒரு ரேர் மகாவில்வம் ட்ரீ நடுவில் உட்கார்ந்து இருக்கார். மேபி அவர் தான் எங்களை இங்க வர வச்சு எங்களோட தாட்ஸ் ஆன் ராமாவை உங்ககிட்ட ஷேர் பண்ண வச்சிருப்பார். ஈஸ்வராவும் அவரோட வழிகளும் யாருக்குமே புரியாத அந்த பரபிரம்மம் இதான் நம்மளுக்கு ஆதிசங்கரா சொல்லித்தரார். அண்ட் அவர் வேறதான் நம்ம இப்போ உட்கார்ந்து இருக்கோம். நான் முன்னாடி ராமரோட அயனத்தை மென்ஷன் பண்ணி இல்லையா? இன்னொரு பியூட்டி என்னன்னா, ராமரோட அயனம் நிறைய இடத்துல மென்ஷன் ஆகும். ராமாயணத்திலேயே ஒரிஜினல் ஃபார்ம்ல, சங்கேப ரூபத்துல, உத்தர காண்டத்துல, சுந்தர காண்டத்திலேயே நிறைய இடத்துல மென்ஷன் ஆகும். வால்மீகி ராமாயணத்துல 24,000 ஸ்லோகாஸ் இருக்கு and 6 to 7 காண்டாஸ் இருக்கு. The various kandas are Balakandam, Ayodhya Kandam, Aranya Kandam, Kishkinda Kandam, Sundara Kandam, Yuddha Kandam and Uttara Kandam. இதுல ஃபர்ஸ்ட் சர்தா பாலகாண்டம் and அதுல ஃபர்ஸ்ட் 100 ஸ்லோகாஸ் தான் summary form of the சம்பூர்ண ராமாயணம். சங்கேப ராமாயணா தான் ஃபர்ஸ்ட் 100 ஸ்லோகாஸ் ஆஃப் பாலகாண்டம். இது ஒரு சம்மரி that நாரதர் வால்மீகிக்கு தரார் about the characteristics of this complete man which is Rama. அதுக்கப்புறம் ராமரோட லைஃப் அண்ட் டீட்ஸ் பத்தியும் சொல்றார். இதெல்லாம் கேட்டுதான் வால்மீகி இன்ஸ்பயர் ஆகி சம்பூர்ண ராமாயணம் கம்போஸ் பண்றார். இந்த கண்டென்ஸ் வெர்ஷன் ஒரிஜினல் ராமாயணத்தோட ஒரு ஷார்ட்டர் வெர்ஷன்.
ஆனா எல்லா முக்கிய டீடைல்ஸும் இன்னும் ப்ரெவலண்டா தான் இருக்கும். இது எப்படி கம்போஸ் ஆயிருக்குன்னா, இட் இஸ் a conversation between வால்மீகி and நாரதா. ஆனா நாரதா தான் இந்த full 100 verses சொல்றாரு. அந்த first 7 to 7 verses வந்து பாலகாண்டத்துல இருந்து. This is a conversation between நாரதா and வால்மீகி. இந்த வால்மீகி வந்து இந்த கம்ப்ளீட் மேன் மென்ஷன் பண்ணோம் இல்லையா, அவரோட குணாச பத்தி கேட்கிறார். அவர் கேட்கிறார், கஹ குணவான், கஹ வீரியவான், கஹ தர்மஜ்ஞः, கஹ கிருதஜ்ஞः, கஹ சத்யவாக்யः, கஹ திருடவ்ரதः, கஹ சாரித்ரேண ச கோ யுக்தः, கஹ சர்வபூதேஷு கோ யுக்தः, கஹ வித்வான், கஹ சமர்த்தः. இந்த மாதிரி வால்மீகி 16 questions கேட்கிறார் நாரதர். நாரதர் தான் அப்ரோப்ரியேட் பர்சன் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண. ஏன்னா அவர் தான் சதா திலோகத்தையும் டிராவல் பண்ணிட்டு இருக்கார். பூலோகம், புவர்லோகம் அண்ட் ஸ்வர்கலோகம். இப்போ பாராயணத்தை பண்ணலாம். தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாவரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகே முனிபுங்கவம் கோன்வஸ்மின் சாம்பிரதல்லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஷ்ட கிருதஜ்ஞஷ்ட சத்யவாக்யோ திருடவ்ரதः சாரித்ரேண ச கோ யுக்தः சர்வபூதேஷு கோஹிதः வித்வான் கः சமர்த்தश्च கஷ்டைக பிரியதர்ஷனः ஆத்மவான் கோஜித க்ரோதோ த்யுதிமான் கோ நசூயகः கஸ்ய பிப்யதி தேவாश्च ஜாதரோஷஸ்ய संयुगे एतदिच्छाम्यहं श्रोतुम् परं कौतूहलं हि मे महर्षे त्वं समर्थोऽसि ज्ञातुमेवं विधं नरम् श्रुत्वा चैतत्रिलोकज्ञो वाल्मीके नारदो वचः श्रूयतामिति चामन्त्र्य प्रहृष्टो वाक्यमब्रवीत् बहवो दुर्लभाश्चैव ये त्वया कीर्तिता गुणाः मुने वक्ष्याम्यहं बुद्ध्वा तैर्युक्तः श्रूयतान् नरः. பாலகாண்டத்துல அடுத்த ஸ்லோகாஸ் தான் 8 to 19. நாரதா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு தட் வால்மீகி வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கிறாருன்னு. இந்த எல்லா 16 குவாலிட்டிஸ்லயும் ஒரு பர்சன்ல கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாரையும் அனலைஸ் பண்ணிட்டு நாரதர் சொல்றாரு, இந்த 66 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரே பர்சன் கிட்டதான் இருக்கு. நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, நம்ம வந்து குட்டி கிருஷ்ணரை செலிப்ரேட் பண்ற மாதிரி குட்டி ராமரையும் செலிப்ரேட் பண்ணோன்னு நம்ம இன்னைக்கு குட்டி ராமரை என்ஜாய் பண்ண போறோம். चलत रामचंद्र हाजत पे जानिया तुमक चलत रामचंद्र हाजत पे जानिया तुमक चलत रामचंद्र किलकी उठत गाय किलकी उठत गाय गिरत भूमि लट पटाय किलकी उठत गाय गिरत भूमि लट पटाय धाय मात दशरथ की लड़िया ठुमक चलत रामचंद्र हाजत पे चलिया ठुमक चलत रामचंद्र तुलसीदास अध्ययन
अज्ञानंत देख के मुखारविंद तुलसीदास अज्ञानंत देख के मुखारविंद रघुवर छवि के समान रघुवर छवि बनिया तुमक चलत रामचंद्र भाजक पे जनिया तुमक चलत रामचंद्र। ஒரு பஜன் துளசிதாசர் எழுதியிருக்கார். குட்டி ராமா மேல அவர் அன்ஸ்டரியா இருக்கிறார். சலங்க கொலுசலா போட்டுண்டு அவரோட சலங்க சலசலன்னு சத்தம் பண்ணுறது. அவர் அழகா தோடு மாலை எல்லாம் போட்டுட்டு இருக்கார். கொஞ்சம் பேசுறார் ராமர் பத்தி. சிவாவே ப்ரூவ் பண்ணிருக்கார் துளசிதாசர் வால்மீகியோட அவதாரம் தான். ஹிந்து ஸ்கிரிப்சர் பவிஷ்யோத்தர் புராணத்துல சிவா பார்வதி கிட்ட சொல்றாரு, வால்மீகிக்கு எப்படி ஹனுமான் கிட்ட இருந்து ஒரு வரம் கிடைச்சது ராமரோட ஸ்துதிய அவரோட வர்னாக்குலர் லாங்குவேஜ்ல பாடுறது. இப்போ அந்த பெர்ஃபெக்ட் கம்ப்ளீட் ராமாவோட குவாலிட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம். ஜுதிமான் செல்ஃப் எஃபல்ஜென்ட், திருதிமான் செல்ஃப் கமாண்டிங், வஷி சென்சஸ் அண்டர் கண்ட்ரோல், புத்திமான் கிரேட் இன்டெலெக்சுவல், நீதிமான் learned in ethics, வாக்னி proficient in speeches, Shriman, possessing vast auspiciousness, Shatru Nibarhanah, destroyer of the sins, Vipulamsaha, broad shoulder, Mahabahu, strong arm, Kambugrivaha, having a conch-shaped neck, Mahahanuhu, prominent and strong cheeks, Prajapati Samaha, equivalent to Brahma, Shriman, surpass the entire world in auspiciousness, Dhata, sustainer of the entire world, Ripuni Shudanaha, destroyer of the enemies, Rakshita, protector Jeevalokasya, of all living beings, Dharmasya, code of morals, Parirakshita, protector. பாலகாண்டத்துல தசரதா குழந்தையே இல்லைன்னு ஏங்குறார். அதுக்கப்புறம் தான் ராமர், பரதன், லக்ஷ்மணா அண்ட் சத்ருக்னாலா தசரதாவோட ரெஸ்பெக்டிவ் வைஃப்ஸ்க்கு பார்க்கலாம். இந்த காண்டத்துல ராமரோட எஜுகேஷன், அதுக்கப்புறம் அவரோட வேல்யூஸ் டீட்ஸ், அவர் சிவ தனுஷ பங்கம் பண்ணது, அதுக்கப்புறம் அவரோட கல்யாணம் வித் சீதா. நம்ம ராமர் சீதா பத்தி பேசும்போது அவரோட கல்யாணத்தை பத்தி பாட்டு பாடாம எப்படி போகுது? கல்யாண ராமா ரகுராம ராமா கல்யாண ராமா ரகுராம ராமா கனகமகுட மரகதமணிலோல ஹார தசரத பால சீதா கல்யாண ராமா ரகுராம ராமா கனகமகுட மரகதமணிலோல ஹார தசரத பால சீதா கல்யாண ராமா. இப்போ பாலகாண்டத்தோட மீதி பாராயணம் பண்ணலாம். इक्ष्वाकुवंश प्रभवो रामो नाम जनेश्चितः नियतात्मा महावीर्यो द्युतिमान् धृतिमान् वशी बुद्धिमान् नीतिमान् वाग्मी श्रीमान् शत्रुनिबर्हणः विपुलांसो महाबाहु कम्बुग्रीवो महाहनुः महोरस्थो महेश्वासो
गूढजग्धुरविन्दमः आजानुबाहुशुशिलाः सुललाटः सुविक्रमः समः समविभक्ताङ्गः स्निग्धवर्णप्रतापवान् दीनवर्षा विशालाक्षो लक्ष्मीवान् शुभलक्षणः धर्मज्ञः सत्यसन्धश्च प्रजानां च हिते रतः यशस्वी ज्ञानसम्पन्न शुचिर्वश्य समाधिमान् प्रजापतिः समः श्रीमान् धाता पुलिशूदनः रक्षिता जीवलोकस्य धर्मस्य परिरक्षिता रक्षिता स्वस्य धर्मस्य स्वजनस्य च रक्षिता वेदवेदाङ्गतत्त्वज्ञो धनुर्वेदे च निष्ठितः सर्वशास्त्रार्थतत्त्वज्ञो स्मृतिवान् प्रतिभानवान् सर्वलोकप्रियः साधु अधीनात्मा विचक्षणः सर्वदाभिगतः सद्भिः समुद्रैव सिन्धुभिः आर्य सर्वसमश्चैव सदैकप्रियदर्शनः स च सर्वगुणोपेत कौसल्यानन्दवर्धनः समुद्रैव गाम्भीर्ये धैर्येण हिमवानिव विष्णुना सदृशो वीर्ये सोमवत्प्रियदर्शनः कालाग्निसदृशः क्रोधे क्षमया पृथिवी समः धनदेन समत्यागे सत्ये धर्मैवापरः तमेव गुणसम्पन्नम् रामं सत्यपराक्रमम् ज्येष्ठम् ज्येष्ठगुणैर्युक्तम् प्रियम् दशरथसुतम् प्रकृतीनामितैर्युक्तम् प्रकृतिप्रियकाम्यया। அடுத்த காண்டம் அயோத்தியா காண்டம். இந்த காண்டத்துல தான் ராமரோட வனவாச கதை வரும். தசரதாவுக்கு ராமாதான் கிங் ஆனும். ஆனா கைகேயி அவளோட 2 பூன்ஸும் கேட்பா இல்லையா, அதை வச்சு அதை தடுத்துடுறா. அதுக்கப்புறம் ராமா சீதா லக்ஷ்மணால வனம் போறா. அங்க ஸ்ருங்கவீரபுராவை மீட் பண்றா பேங்க்ஸ் ஆஃப் கங்கால. அதுக்கப்புறம் நிஷாலாக்கின் குஹாவையும் மீட் பண்றா. ரம்யமா வசதம் கிருத்வா ரமமானா வனேத்ரயः 13 out of 14 years ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்கா. தேவகந்தர்வா மாதிரி ராமரும் சீதாவும் லக்ஷ்மணனும் ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்கா. நம்ம அத இந்த பாட்டை வழியா செலிப்ரேட் பண்ணலாம். நகமோ முதலவாணி நமனோ அருணி ஜலமேனோ சோரோணி ஜானகி வருணி தேவாதி தேவோனி திவ்ய சுந்தருணி ஸ்ரீவாசுதேவோனி சீதா ராகவுனி சுஞான நிதினி சோமசூர்ய லோச்சனுனி அஜ்ஞான தமமுனு மனசு भास्करुणी निर्मला कारुणी विजिलाग्रहणुनी धर्मादि मोक्षं बोधयचेयु करुणी बोधतो परुमादु पूजिंचितेना राधिं चुषुरुणी राजा सन्नुतुनी नगमो धनवाणी रामनो हरुणी ரிவர்ஸ்லாம் கிராஸ் பண்ணி சித்திரக்கூட்டம் வந்தா. தசரதாவோட மரணம் அவரால் தாங்க முடியல. ராமர்கிட்ட தள்ளி இருந்த அதனால அவர் துக்கத்திலே போயிடுறார். அது தவிர அவருக்கு முன்னாடி கிடைச்ச சாபமும். வசிஷ்டர் சொல்றார், இனிமே பரதன் தான் ராஜா ஆகணும். ஏன்னா ராமர் வனவாசம் போயிட்டார்ல. ஆனா பரதன் சொல்றா, அது ராமரோட இடம், நான் ராஜா ஆக மாட்டேன். அதனால அவர் வனம் போய் ராமரை திருப்பி கூட்டி வர ட்ரை பண்றாரு அயோத்தியாக்கு. ஆனா ராமர் சொல்றார், இல்ல நான் இந்த வனவாசம் முடிச்சுட்டு தான் வர முடியும்னு. அதனால பரதன் ராமரோட பாதுகையை எடுத்துட்டு போறார்.
அந்த பாதுகையை ஆழ வைக்கிறார் அயோத்தியாவை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட இதிகாசத்துல பாதுகைக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சது. பாதுகா மகிமா. இப்போ நம்ம அயோத்தியா காண்டத்தோட பாராயணம் பண்ணலாம். यौवराज्येन संयोक्तुम् ऐच्छत् प्रीत्या महीपतिः तस्याभिषेकसम्भारान् दृष्ट्वा भार्यार्थकैकयी पूर्वम् दत्तवरा देवी परमेन मयाचत विवासनम् च रामस्य भरतस्याभिषेचनम् ससत्यवचनात् राजा धर्मपाशेन संयतः विवासयामास सुतम् रामम् दशरथः प्रियम् स जगामवनौ वीर प्रतिज्ञामनुपालयन् पितुर्वचन निर्देशात् कैकेय्याः प्रियकारणात् तम् व्रजन्तम् प्रियो भ्राता लक्ष्मणोऽनुजगामः स्नेहाद् विनय सम्पन्न सुमित्रानन्दवर्धन भ्रातरन्दयितो भ्रातु सौभ्रात्रमनुदर्शयन् रामस्य दयिता भार्या नित्यम् प्राणसमाहिता जनकस्य कुले जाता देवमायेव निर्मिता सर्वलक्षणसम्पन्ना नारीणामुत्तमा वधूः सीताप्यनुगता रामम् शशिनम् रोहिणी यथा पौर्येरनुगतो दूरम् पित्रा दशरथेन च शृङ्गवेरपुरे सूतम् गङ्गाकूले व्यसर्जयत् गुहमासाद्य धर्मात्मा निषादाधिपतिम् प्रियम् गुहेन सहितो राम लक्ष्मणेन च सीतया देवनेन वनम् गत्वा नदीस्तीर्वा बहूदकाः चित्रकूटमनुप्राप्य भरद्वाजस्य शासनात् रम्यमावसथम् कृत्वा रममाणा वनेत्रयः देवगन्धर्वसङ्काशात् तत्र ते न्यवसन् सुखम् चित्रकूटम् गते रामे पुत्रशोकातुरस्तथा राजा दशरथः स्वर्गम् जगाम विलपन् सुतम् मृते तु तस्मिन् भरतो वसिष्ठप्रमुखैर्द्विजैः नियुज्यमानो राजाय नैच्छत् राज्यम् महाबलः स जगाम वनौ वीर रामपादाप्रसादकः गत्वा तु स महात्मानम् रामम् सत्यपराक्रमम् अयाचत् भ्रातरम् रामम् आर्यभावपुरस्कृतः त्वमेव राजा धर्मज्ञ इति रामम् वचो ब्रवीत् रामोऽपि परमोदार सुमुखः सुमहायशाः न चैतत्पितुराशेषात् राज्यम् रामो महाबलः पादुके चास्य राज्याय न्यासम् दत्त्वा पुनः पुनः निवर्तयामास ततो भरतम् भरताग्रजः सकाममनवाप्यैव रामपादाहुपस्पृशन् नन्दिग्रामे करोद्राज्यम् रामागमनकाङ्क्षया गते तु भरते श्रीमान् सत्यसन्धो रामस्तु पुनरालक्ष्य नागरस्य जनस्य च तत्रागमनमेकाग्रो दण्डकान् प्रविवेशः. இப்போ நம்ம அரண்ய காண்டத்தை பார்க்கலாம். ஆரண்ய காண்டத்துல தான் events that lead up to சீதாவோட abduction. ராமர் வனத்துல வந்துட்டு விராதம் ராட்சசனை கொண்டுட்டு ஷரபங்க ரிஷியை மீட் பண்ணவார். அதுக்கப்புறம் சுதீக்ஷ்ணம் ரிஷியும் மீட் பண்ணவார். அகஸ்தியரும் மீட் பண்ணவார். அகஸ்தியரோட பிராதரம் ரிஷியும் மீட் பண்ணவார். அகஸ்தியர் கிட்ட இருந்து ராமர் சந்தோஷத்தோட இந்திர சாசனம், இந்திராவோட போ, அதுக்கப்புறம் அந்த அக்ஷய சாயக்கம், அந்த கியூர் எப்படின்னா அதுல பானம் தீங்கே போகாது. அவளா தண்டகாரண்யா ஃபாரஸ்ட்ல அந்த தண்டகாரண்ய பிரஜாவோட இருந்து வந்தா. ராமர் ஒரு பிரதிஜா, ஒரு ப்ராமிஸ் எடுத்துட்டாரு. அங்க இருந்த ரிஷிஸ் எல்லாம் அந்த ராட்சசா கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணவார்னு. ஜனஸ்தான நிவாசினி ராட்சசி காமரூபிணி சூர்பனகா நிறைய ராட்சசெல்லாம் கொண்டு வரா. கரம்
விஷீரசம் தூஷணம் ச ராட்சசம். ராமர் அந்த ராட்சசா எல்லாரும் கொன்னார். சஹஸ்ராணி சதுர்தச 40,000 ராட்சசாஸ் கொன்னார். ராமர் அந்த ரிஷிஸ் எல்லாரும் ப்ரொடெக்ட் பண்ணார் ராட்சசாட்டேந்து. டாக்கிங் அபவுட் ப்ரொடெக்ஷன், நம்ம தியாகராஜா எழுதின பியூட்டிஃபுல் பாட்டை என்ஜாய் பண்ணலாம். चरणमेलरा साकेत राम 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 चरणमेलरा वनची भरती मो गामू तोलो नीनो वनची भरती मो गामू तोलो नीनो वनची भरती मो गामू तोलो नीनो बारी चुचुन नारा भई वनची भरती मो गामू तोलो नीनो बारी चुचुन नारा भई चरणमेलरा साकेत राम चरणमेलरा ಎಂತು ಬೋಧುನೆ ನೇಮಿಸೆಯುವುದೋನು ಎಂತು ಬೋಧುನೆ ನೇಮಿಸೆಯುವುದೋನು ಏ ಚೋಟನಿ ಮೊರವಿಟುದೋನು ಎಂತು ಬೋಧುನೆ ನೇಮಿಸೆಯುವುದೋನು ಏ ಚೋಟನಿ ಮೊರವಿಟುದೋನು ದಂಡನಾಳತೋ ಪ್ರೋದು ಪೋದನೇರ ದಂಡನಾಳತೋ ಪ್ರೋದು ಪೋದನೇರ ದಂಡನಾಳತೋ ಪ್ರೋದು ಪೋದನೇರ ತಾಳ ಜಾಲರಾ ತ್ಯಾಗರಾಜನೂತ ದಂಡನಾಳತೋ ಪ್ರೋದು ಪೋದನೇರ ತಾಳ ಜಾಲರಾ ತ್ಯಾಗರಾಜನೂತ ಚರಣಮೇಲರಾ ಸಾಕೇತ ರಾಮ ಚರಣಮೇಲರಾ ராமா from சாகேதா. சாகேதா அயோத்தியாக்கு இன்னொரு பேர். ராவணனுக்கு கோவம் வந்துடுது. ராமர் அவர் சஹஸ்ராணி சதுர்தச அந்த 14,000 ராட்சசாஸ் கொன்னுட்டாரு. உடனே அவர் பிளான் பண்ணா சீதா மாதாவை அப்டக்ட் பண்ண குரோதத்துல. அதுல மாரீச்சன் நாம ராட்சசம். மாரீச்சன் ராவணனோட மாமா. மாரீச்சன்ட்ட ஹெல்ப் கேட்டான் ராவணன். உடனே மாரீச்சனுக்கு பயம், ராவணனை கொன்பான். அதனால அவன் பயத்திலேயே சரி நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டான். சீதா மாதாவை அப்டேட் பண்ணிட்டு ஜட்டாயு சேவ் பண்ண ட்ரை பண்றாரு சீதா மாதா. ஆனா ராவணன் சிவா கொடுத்த சந்திரஹாஸ் யூஸ் பண்ணி ஜட்டாயோட விங்ஸ கட் பண்ணிடுறான். உடனே ராமர் வந்து ஜட்டாயு அப்புறமா கண்டுபிடிக்கும் போது ஜட்டாயு சொல்றாரு எப்படி சீதா மாதா அப்டேட் ஆயிட்டான்னு.
உடனே ராமர் ஜட்டாயுக்கு மோட்சம் தந்துட்டு சீதா மாதாவை சர்ச் பண்ண போறார். அதுக்கப்புறம் அவர் கபந்தம் நாம ரூபேண விக்ருதம் கோர தர்ஷனம், கபந்தங்கிற ராட்சசனை கொண்டுட்டு கபந்தன் சபரி தர்மச்சாரிக்கு லீட் பண்றான் ராமர். இப்போ நம்ம ஆரண்ய காண்டத்தோட பாராயணம் பண்ணலாம். பிரவிஷ்யது மாரண்யம் ராமோ ராஜீவலோச்சனः விராடं ராட்சசம் ஹத்வா शरभङ्गं ददर्शः सुतीक्ष्णं चाप्यगस्त्यं च अगस्त्य भ्रातरं तथा अगस्त्यवचनाच्चैव जग्राहैन्द्रं शरासनं खड्गं च परमप्रीतः तूणी चाक्षयसायकौ वसतस्तस्य रामस्य वने वनचरैः सह ऋषयो भ्यागमन् सर्वे वधायासुररक्षसाम् सतेषाम् प्रतिशुश्राव राक्षसानां प्रदावने प्रतिज्ञातश्च रामेण वधः संयति रक्षसाम् ऋषीणामग्निकल्पानाम् दण्डकारण्यवासिनाम् तेन तत्रैव वसता जलस्थाननिवासिनी विरूपिता शूर्पणखा राक्षसी कामरूपिणी ततः शूर्पणखा वाक्या उद्युक्तान् सर्वराक्षसान् खरं त्रिशिरसञ्चैव दूषणं चैव राक्षसम् निजघानरणे रामस् तेषां चैव पदानुगान् वने तस्मिन् निवसता जनस्थाननिवासिनाम् रक्षसां नियतान्यासन् सहस्राणि 14 ततो ज्ञातिवधं श्रुत्वा रावणक्रोधमूर्छितः सहायं वरयामास मारीचन्नाम राक्षसम् वार्यमाणस्तु बहुशो मारीचेण स रावणः न विरोधो बलवता क्षमो रावणतेन ते अनाधृत्य तु तद्वाक्यम् रावणकालचोदितः जघामसः मारीच तस्याश्रमपदं तदा तेन मायाविना दूरम् अपगाह्य नृपात्मजौ चहार भार्यां रामस्य गृध्रं हत्वा जटायुषम् गृध्रं च नियतं दृष्ट्वा कृतं श्रुत्वा च मैथिलीम् राघवशोकसन्तप्तो विललापाकुलेन्द्रियः ततस्तेनैव शोकेन गृध्रं दग्ध्वा जटायुषम् मार्गमाणो वने सीताम् राक्षसं सन्ददर्शः कबन्धं नाम रूपेण विकृतं घोरदर्शनम् तन्नियत्य महाबाहु ददाह स्वर्गतश्च स चास्य कथयामास शबरीं धर्मचारिणीम् श्रमणीं धर्मनिपुणाम् अभिगच्छेति राघव शोभ्यकं षण्महातेजा शबरी शत्रुसूदनः शफरः पूजितः सम्यक् रामो दशरथात्मजः. அடுத்த காண்டம் கிஷ்கிந்தா காண்டம். ராமர் பம்பா நதி தீரத்துல ஹனுமானை மீட் பண்றாரு. ஹனுமான் ராமருக்கு சுக்ரீவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறார். சுக்ரீவர் ராமர் கிட்ட வாலி பத்தி சொல்றார். அதே மாதிரி ராமர் சுக்ரீவர் கிட்ட சீதா பத்தி சொல்றார். அப்போ சுக்ரீவருக்கு பயமா இருக்கு. ராமர் எப்படி வாலியை தோக்கடிக்க முடியும்? வாலி பயங்கர பலசாலி, ராவணனை தோக்கடிக்க முடியும். எப்படி ராமரால வாலியை தோக்கடிக்க முடியும்? சுக்ரீவருக்கு ராமரோட பவரை டெஸ்ட் பண்ணும். அதனால அவர் துந்துபிங்கிற ராட்சசன் அஸ்தி ரொம்ப நாளா அங்கேயே இருந்தது. அத ராமரை மூவ் பண்ண சொன்னாரு. ராமர் அவரோட காலில் இருக்கிற சுண்டு விரல் வச்சு அப்படியே தூக்கி போட்டாரு. அப்போ சுக்ரீவர் ராமரை புரிஞ்சுட்டார். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட விட்னஸ் அக்னி சக்கார சக்கியம் ராமேன பிரீத்தி ஸ்ரீவாக்னி சாட்சியம். ராமா வாலியோட வதம் பண்றாரு. சுக்ரீவனுக்கு முன்னாடி அக்னி சாட்சி.
வாலி இப்போ நம்ம வந்து ராமர் பத்தி இன்னொரு பஜன் பண்ணலாம். ராமநாம தாரகம். ராம 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 தாரகம். ராம 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 தாரகம். ராம கிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்திதாயகம். ராம 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 தாரகம். ராம கிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்திதாயகம். ஜானகி மனோகரம் சர்வலோகநாயகம். ஜானகி மனோகரம் சர்வலோகநாயகம். शङ्करादिसेव्यमान दिव्यनाम वैभवम्. राम 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 तारकम्. रामकृष्ण वासुदेव भक्ति मुक्तिदायकम्. இதுக்கப்புறம் ராமர் சுக்ரீவனை கிஷ்கிந்தாவோட ராஜாவா கிரௌண்ட் பண்றார். உடனே சுக்ரீவர் சீதா மாதாவை எல்லா பக்கத்திலும் தேட ஆர்டர் பண்றார். சம்பாதே ஹனுமான் பலி. சம்பாதி ஜட்டாவோட அண்ணா ஹனுமானுக்கு டிரெக்ஷன்ஸ் தரார். இப்ப நம்ம கிஷ்கிந்தா காண்டத்தோட பாராயணம் பண்ணலாம். பம்பா தீரே ஹனுமதா சங்கதோ வானரேணஹ. ஹனுமத்வசனா சைவ சுக்ரீவேண சமாகதः. சுக்ரீவாய ச தத்சர்வம் சம்சத்ராமோ மகாபலः. आदितस्तद्यथावृत्तम् सीतायाश्च विशेषतः. सुग्रीवश्चापि तत्सर्वम् श्रुत्वा रामस्य वानरः. चकार सख्यम् रामेण प्रीतिश्चैवाग्निसाक्षिकम्. ततो वानरराजेन वैरानुकथनम् प्रति रामाया वेदितम् सर्वम् प्रणया दुःखितेन च. प्रतिज्ञातम् च रामेण तदा वालिवधम् प्रति. वालिनश्च बलम् तत्र कथयामास वानरः. सुग्रीवश्चङ्कितश्चासीत् नित्यम् वीर्येण राघवे. राघवः प्रत्ययार्थम् तु दुन्दुभे कायमुत्तमम्. दर्शयामास सुग्रीवो महापर्वतसन्निभम्. उत्स्मयित्वा महाबाहु प्रेक्ष चास्ति महाबलः. पादाङ्गुष्ठेन चिक्षेप सम्पूर्णम् दशयोजनम्. बिभेद च पुनः सालात् सप्तैकेन महेषुणा. गिरिम् रसातलम् चैव जनयन् प्रत्ययम् तदा. ततः प्रीतमनास्तेन विश्वस्तस्य महाकपिः. किष्किन्धाम् रामसहितो जघाम च गुहान् तदा. ततो गर्जद्वरिवरः सुग्रीवो हेमपिङ्गळः. तेन नादेन महता निर्जगाम हरीश्वरः. अनुमान्य तदा ताराम् सुग्रीवेण समागतः. निजघान च तत्रैनम् शरैणैकेन राघवः. ततः सुग्रीववचनात् हत्वा वालिनमाहवे. सुग्रीवमेव तत्राजे राघवः प्रत्यपादयत्. स च सर्वान् समानीय वानरान् वानरर्षभः दिश प्रस्थापयामास त्रिध्रुक्षुर्जनकात्मजाम्. இப்போ நம்ம சுந்தர காண்டத்தோட மகிமைய சம்ஸ்கிருதத்துல சொன்னாதான் ரொம்ப என்ஜாய் பண்ண முடியும். சுந்தர காண்டः रामायणस्य सौन्दर्यपूर्णं काण्डम् अस्ति. अस्य काण्डस्य प्रमुखः नायकः हनुमान् अस्ति. सीतायाः अन्वेषणार्थं लङ्कां गच्छति. आञ्जनेयः समुद्रं लङ्घयति. अनन्तरं देवाः हनुमतः परीक्षार्थं सुरसां नागमातरं प्रेषयन्ति. सुरसा स्वस्य मुखं शतयोजनविस्तीर्णं करोति. परन्तु कुशाग्रबुद्धि आञ्जनेयः अतीव चातुर्येण अङ्गुष्ठमात्ररूपं धृत्वा सुरसा मुखं प्रविश्य विद्युद्वेगेन बहिरागच्छति. सुरसां पराजयते च.
तदनन्तरं छायाग्राहिणीं सिंहिकां मारयित्वा लङ्कां प्राप्नोति। अस्माकं जीवने अपि अनेकाः विघ्नाः आगमिष्यन्ति, परन्तु वयं सर्वान् विघ्नान् तीत्वा अस्माकं कार्याणि साधयामः इति हनुमान् अस्माकं बोधयति। लङ्कायां हनुमान् लङ्किनीं पराजयित्वा सः स्वयमेव लघुरूपेण लङ्कायाः अन्तः प्रविशति। रावणस्य अशोकवाटिकायां सीतां पश्यति। हनुमान् रामस्य कथां सीतां वदति। हनुमान् रामस्य मुद्रिकां सीतायै ददाति। अनन्तरं बहून् राक्षसान् मारयति। रावणम् अपि मिलति। अनन्तरं रावणस्य नगरीं दग्ध्वा पुनः श्रीरामस्य समीपं गच्छति। दृष्टा सीता इति वदति। இந்த லைன் தமிழ்ல ரொம்ப ஃபேமஸ். கண்டேன் சீதை நீங்களாம் கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பேன். हनुमान् सीतायाः चूडामणि रामाय प्रदानं करोति। काकप्रसङ्गं श्रावयति। अस्मिन् काण्डे हनुमतः स्वस्य बुद्धिं, भक्तिं, बलं च प्रदर्शयति। अतः सुन्दरकाण्डं भक्तानां मध्ये अतीव पूज्यं मन्यते। रामायणे सुन्दरकाण्डं बहु मुख्य अस्ति। अतः अयं सुन्दरकाण्डम् अतीव महत्वपूर्णम् अस्ति। सुन्दरकाण्डे पूर्णं रामायणम् अपि आगच्छति। यदा हनुमान् रामस्य कथां वदति तदा रामस्य पूर्णं कथा सुन्दरकाण्डे आगच्छति। இப்போ நம்ம ஹனுமான் சாலிசா பாடி ஹனுமான பிரைஸ் பண்ணலாம். அவர் எவ்வளோ பண்ணியிருக்கார் ராமாயணத்திலேயே. செகண்ட் ஸ்டான்ஸால தான் ஹனுமான் சுந்தரகாண்டத்துல பண்ண எல்லா ஆக்டிவிட்டீஸும் நம்ம பார்க்கலாம். जय हनुमान ज्ञान गुण सागर, जय कपीस तिहु लोक उजागर। राम दूत अतुलित बलधाम, अंजलि पुत्र पवन सुत नाम। महावीर विक्रम भजरंगी, कुमति निवार सुमति के संगी। कंचन वरण विराज सुवेश, कानन कुंडल कुंचित केश। हाथ वज्र हो ध्वजा विराज, कांते मूंज जनेऊ साज। शंकर सुवन केसरी नंदन, तेज प्रताप महाजगवंदन। विद्यावान गुणी अति चातुर, राम काज करिबे को आतुर। प्रभु चरित्र सुनिबे को रसिया, राम लखन सीता मन बसिया। राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की। सूक्ष्म रूप धरि सिरहि कावा, विकट रूप धरि लंक जरावा। भीम रूप धरि असुर संहारे, रामचंद्र के काज संवारे। இப்போ நம்ம சுந்தரகாண்டத்தோட பாராயணம் பண்ணலாம். ततो वृत्रस्य वचनात् सम्पाते हनुमान् बली। शतयोजन विस्तीर्णम् पुप्लुवे लवणार्णवम्। तत्कलङ्कां समासाद्य पुरीं रावणपालिताम्। ददर्श सीतां ध्यायन्ती अशोकवनिकां गताम्। निवेदयित्वा विज्ञानम् प्रवृत्तिं विनिवेद्य च, समाश्वास्य च वैदेही मर्दयामास तोरणम्। पञ्चसेनाग्रमान् हत्वा सप्तमन्त्रिसुतानपि, शूरमक्षम् च निष्पिष्य ग्रहणम् समुपागमत। अस्त्रेणोन्मुग्धमात्मानम् ज्ञात्वा पैतामहाद्वरात्। मर्षयन् राक्षसान् वीरो यन्त्रिणस्तान् यदृच्छया। ततो दत्त्वा पुरीं लङ्काम् मृते सीतां च मैथिलीम्। रामाय प्रियमाख्यातुम् पुनरायान् महाकपिः
सोऽभिगम्य महात्मानम् कृत्वा रामम् प्रदक्षिणम् न्यवेदयदमेयात्मा दृष्टा सीतेति तत्त्वतः. அடுத்த காண்டம் வந்து யுத்த காண்டம். த ரெஸ்கியூ மிஷன். சீதாவை சேவ் பண்றான். லங்கா கிராஸ் பண்ண வேண்டாமா? முதல்ல அதுக்கு சமுத்திரத்தை கிராஸ் பண்றோம். அப்போ ராமர் மெடிடேட் பண்றார் சமுத்திர ராஜாக்கு. ஆனா சமுத்திர ராஜா சமுத்திரத்திலிருந்து வரவே மாட்டேங்கிறார். அதனால ராமர் ஒரு அம்பு விடுறார் சமுத்திரத்துக்குள்ள. உடனே சமுத்திரம் உஷ்ணமாறுது. அந்த உஷ்ணத்துல சமுத்திர ராஜா வெளியில வரார். அதுக்கப்புறம் தான் அவர் மார்க்கம் சொல்றார் ராமருக்கும் வானர சேனாக்கும். அதுக்கப்புறம் ராமர் வந்து சமுத்திர ராஜாவோட அட்வைஸ் எடுத்துட்டு நலன் நீலனோட ஹெல்ப் எடுத்துட்டாரு. நலன் நீலன் வந்து தண்ணீர கல்ல போட்டா முதக்கும். எல்லா வானர சேனாவும் ராமரும் ராமன் ஏறி தண்ணியில போட்டா ராம சேத்துவ பில்ட் பண்ணான். அப்போ ராமருக்கு வந்து கொஞ்சம் பயமாயிடுது. நம்மளால வந்து லங்கைக்கு போய் ராவணனை வந்து தோக்கடிக்க முடியுமா? அப்போ அகஸ்தியர் வந்து ராமருக்கு ஆதித்ய உபதேசம் பண்றாரு. நட்சத்திரதாராணாம் அதிபோ விஸ்வபாவனः தேஜசாமபி தேஜஸ்வி துவாதசாத்மன் நமோஸ்துதே. அதுக்கப்புறம் ராமனும் ராவணனும் சண்டை போடுறான். ரொம்ப நேரம் சண்டை போடுறான். அதுக்கப்புறம் ராமர் வந்து ராவணனை தோக்கடிச்சிட்டார். ராவணன் வந்து திரிலோகத்துல இருக்கிற எல்லாரையும் டார்மெண்ட் பண்ணிட்டு இருந்தான். எல்லாரையும் ஆட்டி படிச்சுட்டு இருந்தான். ராமர் வந்து அவ எல்லாரையும் ரட்சணம் பண்ணினாரு ராவணன் கிட்டே இருந்து. அதுக்கப்புறம் சீதா ஓட அக்னி பரீட்சா நடந்தது. லோக அபவாதாவை பிரிவென்ட் பண்றதுக்கு சீதா ஒரு அக்னி பரீட்சை பண்ண வச்சார். ராமனுக்கு தெரியும் தட் சீதா வந்து ஒரு பதிவிரதான்னு. அதனால அக்னி வந்து அவள் ஒன்னும் பண்ணாது. இது வந்து ஒரு டிவைன் பிளே பை ராமா அண்ட் சீதா. இது ஆல்சோ ஒரு பிராயச்சித்தமா இருந்தது சீதாக்கு. ஏன்னா மாரீச்சன் வனவாசத்துல இருக்கும் போது மாரீச்சன் வந்து அவனோட ஃபேக் வாய்ஸை யூஸ் பண்ணி மனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணும் போது சீதா வந்து லக்ஷ்மணன் கிட்ட ரொம்ப ஹார்ஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் தான் விபீஷணனோட பட்டாபிஷேகம். இது நடந்த போதுதான் ராமருக்கு வந்து விஜ்வர பிரமோதக ஒரு ஜுவரத்திலிருந்து முக்தி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் நந்தி கிராமம் போனா. நந்தி கிராமத்துல ஹனுமான் கிட்ட ராமர் சொல்றாரு போய் பரதனை கொண்டு வர சொல்லி பரத்வாஜ் ஆசிரமத்துல. அதுக்கப்புறம் எல்லா பிரதர்ஸும் மீட் பண்றா. பரதா வந்து நந்தி கிராமத்துல 14 இயர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ராமருக்காக. அவர் வந்து ராமாவோட பாதுகையை வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தார். பரத்வாஜ் ஆசிரமம் போய் ரிஷி பரத்வாஜாட்ட என்ன இந்த ஜேர்னில என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நந்தி கிராமே ஜட்டாம் ஹித்வா நந்தி கிராமம் போய் 4 பிரதர்ஸும் அவளோட ஜட்டால கட் பண்ணிட்டான். இப்போ நம்ம யுத்த காண்டத்தோட பாராயணம் பண்ணலாம். ततः सुग्रीव सहितो गत्वा तीरं महोदधेः समुद्रं शोभयामास शरीरादित्यसन्निभैः दर्शयामास चात्मानं समुद्रसरितां पतिः समुद्रवसनाच्चैव नलं सेतुमकारयत् तेन गत्वा पुरीं लङ्कां हत्वा रावणमाहवे रामः सीतामनुप्राप्य परावीरामुपागमत् तामुवाच ततो राम परुषं जनसंसदि अमृष्यमाणा सा सीता निवेशज्वलनं सती ततो विवचनात् सीता ज्ञात्वा विगतकल्मषां बभौ रामः सम्प्रहृष्टः पूजितः सर्वदेवतैः कर्मणा तेन महता त्रैलोक्यं सचराचरं सदेवर्षिगणं तुष्टं राघवस्य महात्मनः अभिशिष्य च लङ्कायां राक्षसेन्द्रं विभीषणं कृतकृत्यस्तदा रामो निज्वलप्रमुमोदः देवताभ्यो वरं प्राप्य समुत्थाप्य च वानरान् अयोध्यां प्रस्थितो राम पुष्पकेन सुहृद्वृतः भरद्वाजाश्रमं गत्वा रामः सन्त्यपराक्रमः भरतस्यान्तिकं रामो हनुमन्तं व्यसर्जयत् पुनरायायिकाञ्जल्पन् सुग्रीवे श्रीरश्च सह
पुष्पकं तत्समारुह्य नन्दिग्रामं ययो तदा नन्दिग्रामे जटां हित्वा भ्रातृभिः सहितोन्नतः रामः सीतामनुप्राप्य राज्यं पुनरवाप्तवान्. இதுதான் என்னோட ஃபேவரட் லைன். ராம சீதா மனு பிராப்திய ராஜ்யம் புனரவாப்தவான். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு வழியா எல்லாரும் திரும்பி வரலாம். ராமரோட பட்டாபிஷேகம் நடக்கிறது. நம்ம இந்த பட்டாபிஷேகத்தை என்ஜாய் பண்ணோம். ராமர் திருப்பி அயோத்தியாவுக்கு வராரு. மத்த ஸ்லோகம்லாம் வந்து ராமரோட பட்டாபிஷேகம் அண்ட் அவரோட ரைட்டியஸ் ரூல் இன் அயோத்தியா பத்தி. பிரஹிஷ்ட முதிதோ லோக துஷ்ட புஷ்ட சுதார்மிகः. ஜனானா சந்தோஷமா இருக்கா, ராமர் திருப்பி வந்திருக்காரு, எக்ஸைட்டடா இருக்கா. கண்ட்ரி ஃபுல்லா வெல்த் அண்ட் கிரெயின்ஸ் எல்லாம் இருந்தது. பீப்புள்லாம் ஃப்ரீயா இருந்தார் மென்டல் சிக்னஸஸ்ல இருந்து. எந்த அம்மா அப்பாவும் பார்க்கல அவ குழந்தை செத்து போட்டு. அதான் ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் திங்ஸ் ஃபார் பேரண்ட் இன் லைஃப். பவிஷ்யந்தி பதித்ருதாக அப்படின்னா விடோஸே இருந்திருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா பவிஷ்யந்திங்கிற வேர்ட் யூஸ் பண்றா. இனிமேலேந்து நாரதரும் வால்மீகியும் ஃபியூச்சர் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவா. நாரதா அண்ட் வால்மீகியால ஃபியூச்சரை பார்க்க முடியும். யாருக்குமே எந்த பயமும் இருந்திருக்கல. தீவ்ஸுக்கு பயம் இருந்திருக்கல, அக்னிக்கு பயம் இருந்திருக்கல, ட்ரௌனிங் இன் வாட்டருக்கு பயம் இருந்திருக்கல, அதுக்கப்புறம் இல்னஸ்க்கு பயம் இருந்திருக்கல. இதுதான் ராமராஜ்யம். யதா கிருதயுகே ததா. கிருதயுகத்துல இருந்த மாதிரி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ராமாயணா வந்து திரேதா யுகத்துல நடந்தது. திரேதா யுகத்துல 3 அவதாரம் இருந்தா. பாவனா, பரசுராமா அண்ட் ராமா. திரேதா யுகம். ராமா வந்து 100 அஸ்வமேத யாகம் பண்ணாரு. நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் யஜ்ஞாஸ் எல்லாம் பண்ணாரு. அதுக்கப்புறம் வித்வான், பிராமணா அவர்கிட்ட நிறைய தானம் எல்லாம் கொடுத்தாரு. கவாம் கோட்டி யுதம் தத்வா. அவர் வந்து crores and crores of cows டொனேட் பண்ணாரு. அதுக்கப்புறம் he established the lineage of his வம்சம். தசவர்ஷ சஹஸ்ராணி தசவர்ஷ சதானி ச. ராமர் 10,000 years plus another 1,000 years, ஒரு டோட்டல் ஆஃப் 11,000 years உலகத்தை ரூல் பண்ணிட்டு பிரம்மலோகம் போனார். இப்போ நம்ம ராமராஜ்யம் ஒரு பாராயணம் பண்ணலாம். பிரரிஷ்ட முதிதோ லோக சுஷ்ட புஷ்ட சுதார்மிகः நிராமயோ ரோகஸ்ய துர்பிக்ஷய விவர்ஜிதः न पुत्र मरणं केचित् द्रक्ष्यन्ति पुरुषाः क्वचित् नार्यश्वा विधवा नित्यं भविष्यन्ति पतिव्रताः न चाबीजं भयं किञ्चित् नाप्सु मज्जन्ति जन्तवः न वातजं भयं किञ्चित् नापि ज्वरकृतं तथा न चापि शुद्धभयं तत्र न तस्करभयं तथा नगराणि च राष्ट्राणि धनदानयुतानि च नित्यं प्रमुदिताः सर्वे यथा कृतयुगे तथा अश्वमेधशतैरिष्ट्वा तथा बहुसुवर्णकैः गवां कोटिमिमं दत्त्वा विरवध्यो विधिपूर्वकम् असंख्येयं धनं दत्त्वा ब्राह्मणेभ्यो महायशाः राजवंशाशतगुणान् स्थापयिष्यति राघव चातुर्वर्ण्यं च लोकेऽस्मिन् स्वे स्वे धर्मे नियोक्ष्यति 10 वर्षसहस्राणि
दशवर्षशतानि च रामो राज्यमुपासित्वा ब्रह्मलोकं प्रयास्यति इदं पवित्रं पापघ्नं पुण्यं वेदैश्च संहितं यः पठेत् रामचरितं सर्वपापैः प्रमुच्यते एतदाख्यानमायुष्यं पठन् रामायणं नरः स्वपुत्रपौत्रः सगणः प्रेक्ष्य स्वर्गे महीयते पठन् द्विजो वा वृषभत्वमीयात् क्षत्रियो भूमि पठित्वमीयात् वणिज्वनपण्यफलत्वमीयात् जनश्व शूद्रोऽपि महत्त्वमीयात् इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये चतुर्विंशतिसहस्रिकायां संहितायां नारदकाण्डे नारदवाक्यं नाम प्रथमः सर्गः। मङ्गलं कौशलेन्द्राय महनीय गुणात्मने चक्रवर्तितनूजाय सार्वभौमाय मङ्गलम्। यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते। विसर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि चापि रिक्तानि क्षमस्व पुरुषोत्तम। Finally, Parastuti, the benefits of chanting Sankshepa Ramayanam. Idam pavitram papagnam punnam vedeshta samhitam. Sankshepa Ramayanam சொல்றது வேதத்தோட ஈக்குவல். காயத்ரி தான் வேத மாதா. ராமாயணத்துல இருக்கிற இடன் காயத்ரி மந்திரம் சொன்னா அது வேதத்தோட ஈக்குவல். சோ நம்ம இந்த 100 ஸ்லோகாஸ் எவ்ரிடே சொன்னா எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும். இந்த சங்கேப ராமாயணம் சொல்றவாளுக்கெல்லாம் it bestows longevity to the reader. அவளோட children and grandchildren. பிராமணா அவ வந்து they become the best among orators. kshatriya they rule this whole earth. vaishya அவளுக்கு great fortune கிடைக்கும். shudra சுகம் பிராப்னோதி great happiness. நம்ம எப்பவுமே ராமரோட பேரை ஜெபிச்சுட்டு இருக்கணும். ராமரோட அவரோட நாமத்துக்கு இன்னும் மகிமா. சதாசிவ பிரம்மேந்தர் அழகா பிபரே ராமரசம்ல சொல்ற ராமரோட பேர் நம்ம சதா ஜபிக்கணும். அவரோட பேரோட மகிமை. இப்போ நம்ம பிபரே ராமரசம் பாடி ராமரோட பேரோட ஸ்வீட் நெக்டரை குடிக்கலாம். அவர் also வந்து but he mentions the same benefits that are mentioned in the Palashruti. Pibare Ramarasam Rasane Pibare Ramarasam Pibare Ramarasam Rasane Pibare Ramarasam Pibare Ramarasam Ramarasam Janana Marana Bhaya Shokavidoram Janana Marana Bhaya Shokavidoram Sakala Shastra Nigamagamasaram Janana Marana Bhaya Shokavidoram Sakala Shastra Nigamagamasaram Pibare Ramarasam Rasane Pibare Ramarasam Pibare Ramarasam Ramarasam Shuddha Paramahamsa Ashamageetam Shuddha Paramahamsa
आशमगीतम् शुकशौनक कौशिकमुखगीतम् शुद्ध परमहंस आशमगीतम् शुकशौनक कौशिकमुखगीतम् पिबरे रामरसं रसगे पिबरे रामरसं पिबरे रामरसं रामरसं ராமரோட அறிணம் ராமாயணத்தை பத்தி பேசிண்டே போலாம். ஆனா நம்ம இப்போ ப்ரோக்ராம கன்க்ளூட் பண்ணலாம். ராமச்சந்திர மங்களம் இந்த பாட்டை பாடி நம்ம இந்த ப்ரோக்ராம் கன்க்ளூட் பண்ணலாம். Thank you to Local Kshema Satsang for this opportunity. நாங்க இதை தப்பா சொன்னா எங்களை ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க. रामचन्द्राय जनकराजजामनोहराय मामकाभीष्टदाय महितमङ्गलम् रामचन्द्राय जनकराजजामनोहराय मामकाभीष्टदाय महितमङ्गलम् ललितरत्नकुण्डलाय तुलसीवनमालिकाय जलजसदृशदेहाय चारुमङ्गलम् ललितरत्नकुण्डलाय तुलसीवनमालिकाय जलजसदृशदेहाय चारुमङ्गलम् रामदासाय मृदुलहृदय कमलवासाय स्वामी भद्रगिरिवराय सर्वमङ्गलम् रामदासाय मृदुलहृदय कमलवासाय स्वामी भद्रगिरिवराय सर्वमङ्गलम् स्वामी भद्रगिरिवराय सर्वमङ्गलम् स्वामी भद्रगिरिवराय सर्वमङ्गलम् हर शंकर जय शंकर सर्वं श्री रामार्पणमस्तु।